நம்முடைய சபைக்கு நாங்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாய் இருக்கிறோமா? கமிட்மெண்ட் தான் சபைக்கு இருக்கிற மிக முக்கிய காரணமாய் இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 24-25 வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம். வாசிங்க. எபிரேயர் 10:24-25. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒரு முக்கியமான வேலை இருந்தது. எல்லாரும் நினைத்தார்கள் யாராவது செய்வார்கள் என்று. ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. எல்லாரும் நினைச்சார்கள் யாராவது செய்வார்கள் என்று. யாராவது செய்திருக்கலாம், ஆனால் யாரும் செய்யவில்லை. யாரோவிற்கு கோபம் வந்தது. ஏனென்றால் இது எல்லாருடைய வேலை. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் நினைத்தார்கள் யாராவது செய்வார்கள் என்று, ஆனால் ஒருவரும் யாரையும் கேட்கவில்லை. முடிவிலே வேலை முடியவில்லை. எல்லாரும் குற்றம் சொன்னார்கள் யாரோவை. ஒருவர் யாரையும் கேட்கவில்லை. ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்கள் சொந்த சபைக்கு அர்ப்பணியாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் சபைக்கு அர்ப்பணிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சபைக்கு வருகிறது பெரிதல்ல, சபைக்காக நாங்கள் என்னத்தை செய்கிறோம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறது பெருசு இல்லை, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது என்ன தான் அது முக்கியம். அநேகம் பேரை கேட்டிங்கன்னா, சென்னையில் எங்கே போகிறீங்க? நியூ லைஃபுக்கு போகிறோம். அங்கே என்ன செய்கிறீங்க? என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? என்ன சென்னைக்கு எங்கே போகிறீங்க? நியூ லைஃப்பில். அங்கே நியூ லைஃபுக்காக என்ன செய்கிறீங்க? நாங்கள் போகிறோம். நம்ம சபைக்கு வர்றது முக்கியம் அல்ல, நம்ம சபைக்கு அர்ப்பணிப்பாக இருக்கிறது தான் முக்கியமாக இருக்கிறது. சத்தமாக ஒரு அலையிலையோ சொல்ல மாட்டிங்களா? ஓகே, பாருங்க. சபைக்கு வருகிறது 4 விதமான ஆட்கள். ஒருவர் சபை மாறும் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு இங்கிலீஷில் சொன்னால் ஹிப் ஹப்பிங் கிறிஸ்டியன்ஸ், சபை மாறும் கிறிஸ்தவர்கள். இவர்கள் என்னன்னா, அநேக சபையிலிருந்து சபைக்கு குதிக்கிறார்கள். ஒரு எழுப்புதல் கூட்டம் எங்கேயாவது நடந்துச்சுன்னா அன்னைக்கு அங்கே ஓடிடுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, நல்ல ஆராதனையை பார்த்தா சிறுவர் ஊழியம், வாலிப ஊழியம் அல்லது அவர்களுக்கு ஏற்ற போதனை இருந்துச்சுன்னா அந்த சபைக்கு ஓடிடுவாங்க. இவங்க தான் சபை தாவுகிற கிறிஸ்தவர்கள். சபையில் யாரோ ஒருவரோடு பிரச்சனை இருந்தால் அந்த சபைக்கு வரமாட்டாங்க. 5 வருஷம் 10 வருஷம் சபைக்கு வருவாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா, பாஸ்டர் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னாருன்னா, இனிமேல் வர்றவங்க ஒழுங்காக வரணும், ஜெபத்துக்கு வரணும், நல்லா கேஷலுக்கு வீட்டை திறந்து கொடுக்கணும்னா உடனே அந்த சபையை விட்டு அடுத்த சபைக்கு ஓடிடுவாங்க. இவங்களுக்கு பேர் என்ன? சபை தாவுகிற கிறிஸ்தவர்கள். சத்தமாக சொல்லுங்கள், என்னை கோபமாக பார்க்காதீங்க, நல்ல சிரிச்ச முகத்தோட என்னை பாருங்கள். ஏன்னா இந்த மெசேஜ் எங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஸ்தாபனத்திலேருந்து ஸ்தாபனம் குதிக்காமல் ஒரே ஸ்தாபனத்தில் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரே இடத்துல வளர கற்றுக்கொள், அப்பொழுது நீ நல்ல கனி கொடுக்கிற கிறிஸ்தவனாய் நீ மாறுவாய் என்று அடித்து சொல்லுங்க. 2வது பாருங்க, கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ளும் கிறிஸ்தவர்கள். இவர்கள் என்னன்னா, இங்கிலீஷில் சொன்னால் இவங்க கன்சியூமர் கிறிஸ்டியன்ஸ். இவங்க பெற்றுக்கொள்றதுக்கு தான் வருவாங்க. அவர்கள் ஒரு பெருளை பெற்றுக்கொள்ளுபவர்களாய் தங்களையே பார்ப்பார்கள். அவர்கள் ஒரு வேளை ஆராதனை, பிரசங்கம், சிறுவர் ஊழியம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னா அந்த சபைக்கு போவாங்க. அவர்கள் பிரச்சனை வராத வரைக்கும் சபைக்குள்ள வருவார்கள். தொடர்ந்து கேட்பார்கள், இங்கே இருப்பதினால் எனக்கு என்ன பலன்?
என் மகளுக்கு நல்ல கல்யாணம் நடக்குமா இந்த சர்ச்சில், என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்குமா, நான் செத்தா என்னை கொண்டே புதைப்பாங்களா, அல்லது நான் செத்தா எனக்கு என்ன நடக்கும், இப்படி பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. முதலாவது கிறிஸ்தவ பேர் என்னமா? முதலாவது கிறிஸ்தவங்க பேர் சபை மாறுகிற கிறிஸ்தவர்கள். ரெண்டாவது கிறிஸ்தவங்க பேர் என்ன? சபையில் என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு சில பேர் என்ன செய்வாங்க, ஐயோ அங்கே போனால் எங்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, அதனால இன்னொரு சபைக்கு போகலாம், ஏன்னா அங்கே அநேக மாப்பிள்ளைங்க காத்துட்ருக்குறாங்க பாருங்க. அவங்க உடனே என்ன செய்வாங்க, அந்த சபைக்கு ஓடுவாங்க. என்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் சபையில்? அவங்களுக்கு பார்க்கிங்கில் இடம் கிடைக்காட்டி பொத்துட்டு கோபம் வந்துடும். அவங்களுக்கு உள்ளுக்கு வர்றதுக்கு அவங்க இருக்கிற சீட்டில், அந்த சீட்டில் வேற யாராவது வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா அன்னைக்கு ஆராதனையே நல்லா இல்லை. எல்லாம் அப்படியே நான் முறைச்சு பார்க்குறீங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் வந்து சபையில் என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று வருகிறவர்கள். மூணாவது இவர்களை வந்து கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மூணாவது கிறிஸ்தவங்க என்னன்னா அட்டை கிறிஸ்தவர்கள். அட்டை இன்னும் இவங்களுக்கு லீச் கிறிஸ்டியன்ஸ். இந்த லீச் கிறிஸ்டியன்ஸ் என்னன்னா, இவர்கள் வந்து சபையில் வந்துடுவாங்க. வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அங்கே இருந்து உறிஞ்சி எடுக்க முடியுமோ அவங்களுக்காக அது மாத்திரம் உறிஞ்சி எடுத்துருவாங்க. பாஸ்டர் தான் பர்த்டேக்கு வரணும், பாஸ்டர் தான் அனிவர்சரிக்கு வரணும், பாஸ்டர் தான் கல்யாணத்துக்கு வரணும், பாஸ்டர் தான் இன்னும் எல்லாத்துக்கும் வரணும். மகன் ஃபாரினுக்கு போனால் பாஸ்டர் வரணும், மகன் ஃபாரினுக்கு போகாட்டி பாஸ்டர் வரணும், மகள் கல்யாணம் கட்டிச்சனா பாஸ்டர் தான் வரணும். அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு யாராவது வராமல் விட்டா டக்குன்னு தாவிடுவாங்க. இவங்களுக்கு பேர் என்ன? அட்ட கிறிஸ்தவர்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அட்ட கிறிஸ்தவர்கள். ஆண்டவரே, நான் சபைக்கு ஒழுங்கா வர்றேன், ஆனால் ஊழியத்திற்கோ வகுப்பிலோ கற்றுக் கொடுப்பதற்கோ எல்லாம் நான் செய்ய மாட்டேன். சர்ச்சுக்கு மாத்திரம் வருவேன், நான் நல்ல சந்தோஷமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். அம்மா நீங்கள் சண்டே ஸ்கூலில் சேருங்க, அம்மா நீங்கள் விமென்ஸ் சர்ச்சில் சேருங்க, ஐயா நீங்கள் யூத்தில் சேருங்க, தம்பி நீ யூத்துக்கு வா, ஐயா நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கிங்கில் ஹெல்ப் பண்ணுங்க. வரவே மாட்டாங்க அந்த பக்கம். ஏன்னா இவங்க ஐடியா எல்லாம் என்ன, நான் சபைக்கு போவேன், காணிக்க போடுவேன், அங்கே இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு எப்போ எனக்கு முடியாதோ அப்போ நான் விட்டுட்டு போயிடுவேன். இவங்களுக்கு பேர் என்ன? அட்ட கிறிஸ்தியன்கள். இவங்க தான் லீச் கிறிஸ்டியன்ஸ். இவங்க வந்து சபைக்கு அவர்களை அர்ப்பணிப்போடு அவர்கள் வாழுவது கிடையாது. இவர்கள் சபைக்கு வருகிறார்கள், சபையில் இருப்பாங்க, கைதட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனாலும் சபையோடு அவர்கள் சேர்ந்து வாழ மாட்டார்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நாங்கள் அநேக சபைகளில் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இந்த காலத்தில் ரேடியோ இருக்கு, இந்த காலத்தில் டெலிவிஷன் இருக்கு, இந்த காலத்தில் ஐபேட் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம வீட்டில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கலாம் என்று அநேக பேர் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ சபைக்கு ஒரு அர்ப்பணிப்பு உள்ள கிறிஸ்தவளாய் இருக்கிறியா? சபைக்கு நீ என்னத்தை செய்கிறாய்? சபை வளருவதற்காக நீங்க ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து அவனை 20 வருஷம் அவனை வளர்த்து அவனை ஒரு என்ஜினியராக மாற்றி அவனை நீங்க கொண்டு வந்த உடனே அவன் உங்களை பார்த்து சொல்றான், அப்பா அம்மா நான் இந்த வீட்டில் தங்கியிருப்பேன், எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது, ஆனால் ஒரு பைசா அவனுக்கு தரமாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவனை பார்த்து, ஏன் மகனா இருந்தா நான் கதவை திறந்து சொல்லி நீ போயிருப்பா வீட்டை விட்டு, எங்கேயாவது போய் நீ இரு. பாருங்க, அநேகம் பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் சபைக்கு அர்ப்பணிப்புள்ளவர்களாய் வாழுவதல்ல, சபைக்கு ஓடி வர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபையில் உட்கார்ந்துறாங்க, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை NLAGல என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு ஓடிடுவாங்க, கிரவுண்டில் மீட்டிங்க்கு ஓடுவாங்க. யாராவது ஒரு ஃபாரினர் வந்தால் தலையை போய் கொடுப்பாங்க. யாராவது வந்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்றீன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு 30 வருஷமா இருந்தாலும் ஓடி போய் இயேசுவை திருப்பி எல்லா கிரவுண்டு மீட்டிங்லையும் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. இப்படி
அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனால் NLAGக்கு வருகிற கிறிஸ்தவர்கள் அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். சபையை நான் கட்டி எழுப்ப வேண்டும். பாஸ்டர் மோகன் ஒரு பெரிய தரிசனத்தோடு ஊழியத்தை செய்கிறாரு. அவருடைய கரத்தை நான் தாங்க வேண்டும். நான் எழும்பி இயேசுவுக்காக ஒரு பிரகாசிக்கிற கருவியாய் ஆண்டவர் என்னை மாற்ற வேண்டும். நான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தியனாய் இல்லாமல் நான் திங்களிலிருந்து சனிக்கிழமை மட்டும் என்னுடைய சபையை கட்டி எழுப்புவதற்காக என் உயிரை கொடுத்து நான் ஆண்டவருக்காக வேலை செய்கிற ஒரு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் உங்கள் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய கம்பெனி ஓனர் அந்த மேனேஜர் எல்லாம் பார்த்து கேட்டாராம், கமிட்மெண்ட் என்றால் என்ன, அர்ப்பணிப்பு என்றால் என்ன, இந்த காலத்தில் கமிட்மெண்ட்டை நாங்கள் எங்கே பார்க்கலாம் என்று கேட்டாராம். அப்போ அங்கே இருந்து ஒரு மேனேஜர் சொன்னாராம், டிக்ஷனரியில் பார்க்கலான்னு. ஏன்னா டிக்ஷனரியில் மாத்திரம்தான் கமிட்மெண்ட் இருக்கு, ஆனால் ஆளுங்களுக்குள்ள அர்ப்பணிப்பு கிடையாதுன்னு. அப்போ இந்த மேனேஜர் சொன்னாராம், நீ சொன்னது கரெக்டு தான், இந்த காலத்தில் டிக்ஷனரியில் தான் கமிட்மெண்ட் இருக்கு, ஆனால் ஆளுங்களுக்குள்ள கமிட்மெண்ட் கிடையாது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, ஆண்டவருக்குள்ள வளர்றதில்ல, பைபிள் ஸ்டடிக்கு வர்றதில்ல, ஆண்டவரோடு சேர்ந்து அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறது கிடையாது. ஆனால் சபைக்கு வந்து 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 உட்கார்ந்து இருப்பாங்க. கல்யாணத்துக்கு ஓடி வருவாங்க, அதுக்கு இதுக்குன்னு ஓடி வருவாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ள அவர்கள் சபைக்கு உண்மையாய் அவர்களுடைய அர்ப்பணம் செய்து வாழுவது கிடையாது. நான் ஒரு இதை எழுதி வச்சிருக்கிறேன். அங்கே 4 கேட்டகரி. ஒன்று வந்து உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு பெயர் ஃபெய்த்ஃபுல் ஃபியூ, உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள். இவர்களை எப்போ கூப்பிட்டாலும் சர்ச்சுக்கு ஓடி வந்துடுவாங்க. ரெண்டாவது உண்மையும் இருக்கு, கொஞ்சம் உண்மையும் இல்லை, ஃபேர்லி ஃபெய்த்ஃபுல், அவங்கள நம்ப முடியாது வருவாங்களா இல்லையான்னு. மூணாவது கிறிஸ்டியன்ஸுக்கு நான் ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்கிறேன். இவங்களுக்கு பேர் என்ன, C&E கிறிஸ்டியன். C&E கிறிஸ்டியன்னா இவங்க கிறிஸ்மஸுக்கும் ஈஸ்டருக்கும் வர்ற கிறிஸ்தவங்க. இவங்களுக்கு பேர் என்ன, C&E கிறிஸ்டியன். 4வது கிறிஸ்டியன் என்னன்னா FPO. எல்லாரும் சொல்லுங்க FPO. FPOனா ஃபியூனரல் பர்பஸ் ஒன்லி. செத்து போனா மாத்திரம் அடக்கம் பண்றதுக்கு அவங்களுக்கு சபை தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, சகோதரனே சகோதரியே, நீ சபைக்காக என்னத்தை செய்கிறாய்? இந்த சபையை கட்டி எழுப்புவதற்காக நீ வாரம் வாரம் இந்த சபைக்கு வருகிறாய். நீ வாரம் வாரம் வந்து அதே சேர்ல உட்கார்ந்து ஆண்டவரை துதிக்கிறாய். ஆனால் இந்த சபையை கட்டி எழுப்புவதற்காக உன் உயிரை நீ கொடுக்கிறியா? இந்த சபை வளருவதற்காக நீ இயேசுவுக்காக என்னத்தை செய்கிறாய்? யாருமே ஒரு அல்லேலூயா சொல்லாம இருக்கிறீங்க. ஆமாம், இந்த மெசேஜ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் நல்லது. ஏன்னா இது எங்களை ஆண்டவருக்குள்ள வளர கிருபை செய்யும். ஹல்லேலூயா. சபைக்கு வர்றவங்க 80% சபைக்கு வர்றவங்க சபையோட ஒத்துழைச்சி வேலை செய்கிறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, அப்புறம் அவங்க சபைக்கு எட்டியே பார்க்கறதில்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சுய இச்சையோடு நீ வாழக்கூடாது. உன் வாழ்க்கையை சபைக்காக கொடுத்து ஆண்டவர் இந்த சபையை கட்டி எழுப்புவதற்காக உன் உயிரை கொடுத்து அவருக்காக நீ வாழும் பொழுது மெட்ராஸ் பட்டணம், சென்னை பட்டணம் எங்களுக்கு போதாது. ஏனென்றால் இங்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை இந்த சபை மூலமாகவே நாங்கள் தொட முடியுமாய் இருக்கிறது. கையுள்ளவர்கள் தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ சபைக்காக என்ன செய்ற? கேளுங்க கேளுங்க கேளுங்க. கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் கேளுங்க. அப்போ தான் நம்ம மனசு மாறும். நம்ம ஆண்டவருக்காக இந்த சபையில் நம்ம என்னத்தை செய்கிறோம்? பாஸ்டர், நான் தசமபாகம் கொடுக்குறேன். தசமபாகம் பெருசு இல்லை தம்பி, தசமபாகம் பெருசு இல்லாமா, உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம். நீ இந்த சபையை கட்டுவதற்காக என்னத்தை செய்கிறாய்? நீ இந்த சபையை வளர்வதற்காக என்னத்தை செய்கிறாய்? இதுதான் ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, the difference between மெம்பர்ஸுக்கும் சபைக்கு வாரம் வாரம் வருகிறவர்களுக்கும் வித்தியாசம் என்னவென்றால் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு.
எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து, அர்ப்பணிப்பு. கமிட்மெண்ட், கமிட்மெண்ட், கமிட்மெண்ட். அர்ப்பணிப்பு தான் முக்கியம். நாங்கள் சர்ச்சுக்கு வர்றது பெருசல்ல, சர்ச்சுக்காக நாங்கள் என்னத்தை செய்கிறோம். இந்த சபை வளருவதற்காக நான் என்னத்தை செய்கிறேன். 10 மாதங்கள் போய்விட்டது. இந்த சபைக்குள்ள, இந்த சபையில் ஒரு ஆத்மாவை நான் கொண்டு வந்திருக்கிறேனா? இந்த சபையில் ஒரு 10 பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறேனா? இதுதான் முக்கியம் நமக்கு. எந்த இடத்துக்கு போறதல்ல, எப்படி நான் அந்த இடத்துல ஒரு ஆர்வமாய் இருக்கிறனோ அதுதான் எனக்கு முக்கியமாய் காணப்படுகிறது. கையுள்ளவர்கள் தட்டி என் இயேசுப்பாவை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசும் பேசும் பேசும். நான் ஆண்டவரே உமக்காக என்னை இந்த சபையை கட்டி எழுப்புவதற்காக அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை செய்வார். வாசிக்கலாம் சில வசனங்களை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் உங்க பைபிள்ல மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதல் அவர்கள் ஆண்டவருக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள். 2வது சபையை கட்டி எழுப்புவதற்காக அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். தம்பி தங்கச்சி, நீங்க ஞானஸ்நானம் எடுக்கலாம், நீங்க பரிசுத்த ஆவியை பெறலாம், ஆனா சபையை கட்டி எழுப்புவதற்காக நீங்க என்ன செய்றீங்க? அதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பைபிள்ல மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் மற்றவர்களுக்குன்னு 50 தடவை எழுதி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் one another, மற்றவர்களுக்கு, அவர்களுக்கு என்று 50 தடவை புதிய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் எங்களுக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக இயேசுவின் நாமத்தினால இந்த தேசத்தை கலக்குவதற்காக நாங்கள் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எங்களுக்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கை நாங்கள் இயேசுவுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சபையை கட்டுவதற்காகவும் நாங்கள் வாழ வேண்டும். கரங்களை தட்டி என் இயேசுப்பாவை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. உரா பாபா லமா ஷபதல பரதி ஆம்தலபா. ஒரே ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்க வேண்டும், நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஐ மஸ்ட் கமிட் மை செல்ஃப். நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும், நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே இந்த சபையை கட்டி எழுப்புவதற்காக நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, 4 விதமான காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது, ஆரோக்கியமான கிறிஸ்தவன் சபையில ஒரு அங்கத்தினவராய் சபையை கட்டி எழுப்புவான். ஆரோக்கியமான ஹெல்த்தி கிறிஸ்டியன், ஆரோக்கியமான கிறிஸ்தவன் சபையை கட்டி எழுப்புவதற்காக சபையில சேர்ந்து கொள்வான். அநேக வசனங்களை உங்களுக்கு தரப்போறேன். ஆண்டவர் இந்த செய்தி மூலமாய் ஒரு 100 பேரை சேலஞ்ச் பண்ணினா எனக்கு போதும். இன்னைக்கு அந்த 100 பேரும் ஆல் நைட் பிரேயர், ஹாஃப் நைட் பிரேயர், 3 hour பிரேயர், சபையில் வளருகிற பிரேயர்கள், கேசலுகள் அதுகளில் வந்து கலந்து கொண்டுட்டீங்கன்னா இந்த சபை இன்னும் லட்சக்கணக்கில் ஆண்டவர் இந்த சபையை எழுப்பி கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த சபையை எழுப்புவாரு. கைதட்டி 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 கைதட்டி. நான் எங்கள் சபை வளருது. என்னுடைய சபை 5000 பேராக இருக்க நாங்கள் ஒரு பெரிய லேண்டு வாங்க நான் போயிருந்தேன். 2 ஏக்கர் லேண்டு வாங்க போயிருந்தேன். வாங்க போனால் செக்கெல்லாம் என் பாக்கெட்டில் இருக்குது, எத்தனையோ வருஷம் கழிச்சு. அப்போ நான் என்ன செய்தேன், அந்த லேண்டை போய் நடந்து பார்த்து ஜெர்மனிட்டு இருந்தேன். ஜெர்மனிட்டு இருக்க ஆண்டவர் சொன்னார், இந்த லேண்டை நீ வாங்காத, போய் சபைகளை கட்டு இந்தியாவில்னு. உடனே நான் வெளியில் வந்து சொன்னேன், இந்த லேண்டு நான் வாங்கலை, நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன், அநேக சபைகளை இந்தியாவில் கட்ட போகிறேன். நேபாளுக்கு போய் 78 சபை கட்டினேன். இந்தியாவில் மாத்திரம் இன்னைக்கு ஸ்ரீலங்கா எல்லாம் சேர்த்து FGAG மூலமாய் 400 சபைகளை இந்தியா முழுதுமாய் கட்டியிருக்கிறோம்.
கையுள்ளவர்கள் தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கும் சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அன்றைக்கு மாத்திரம் அந்த லேண்டு வாங்கி இருந்தா இன்னைக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் சொன்ன பரவாயில்ல, 400 சபைகள் இந்தியாவிலேயும் சார்கு தேசத்திலேயும் இயேசுவுக்காக எழும்பி வந்திருக்கிறது. ஆரோக்கியமான கிறிஸ்தவன் அவன் சபையில் ஒரு அங்கத்தினவராய் அவன் மாறிவிடுவான். சபையில் ஆக்டிவ் மும்முரமாய் நின்று சபையை கட்டி எழுப்புவதற்காக அவனுடைய உயிரை கொடுத்து அவன் ஆண்டவருக்காக வேலை செய்கிற கிறிஸ்தவனாய் அவன் மாறிவிடுவான். இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை, நீங்கள் சபை விட்டு சபை தாவுகிறவர்களாய் இருந்தால் இன்றையோடு அதை நிப்பாட்டி விடுங்க. இந்த சபை அந்த சபை, அங்கே சில பேர் ஃபுல் காஸ்பல், அப்புறம் ஹாஃப் காஸ்பல், அப்புறம் குவார்ட்டர் காஸ்பல், அப்புறம் பெக்கு காஸ்பலுக்கு போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிற இடத்துல நீ வளரு, இருக்கிற இடத்துல நீ ஆசீர்வாதமாய் இரு. உன்னை கொண்டு நான் இந்த சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை நான் கொண்டு வருவேன். சத்தமாய் கைதட்டி, சத்தமாய் கைதட்டி. நான் சொல்றது நல்லா இருக்கா? எல்லாரும் ஒரு டென்ஷனாக என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நல்லா இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? உண்மைதானே? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ NLAG-க்காக என்னத்தை செய்கிறீங்கன்னு. NLAG-யை கட்டுவதற்காக நீங்கள் என்னத்தை செய்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மை உள்ள கிறிஸ்தவன் 1 கொரிந்தியர் 12:7-11 வாசிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 11 இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவனவனுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை பகிர்ந்து கொடுக்கிறது எதுக்கென்றால் அவன் மூலமாய் சபை கட்டப்பட வேண்டும். நான் போன மாதம் டௌரியை பற்றி சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். நான் அப்போ சொன்னேன், டேய் தம்பி, உனக்கு கட்டிலும் காட்ரிஜும் வாங்க தெரியாட்டி உனக்கு எதுக்குடா கல்யாணம் பண்ணி இங்கே சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். சர்வீஸ் முடித்த உடனே ஒரு சயின்டிஸ்ட் அமெரிக்காவிலிருந்து வந்தவர், அவர் சர்ச்சில் ஒரு பொண்ணை கட்டியிருக்கிறார். அவர் எங்கேயோ கட்டிட்டு நம்ம சர்ச்சுக்கு வர்றாரு. இப்போ அவர் வெளியில் போனோடனே மனைவியை பார்த்து சொன்னாரா, உங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன். யாராவது கைதட்ட மாட்டீங்களோ? இந்த காலத்தில் ஆட்கள் அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பையனை வளர்த்து வைக்கிறது. அவன் ஏதோ பசுமாடு மாதிரி வளர்ந்துருக்கிறான். எதுக்குன்னா அவனை வச்சு மற்றவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாம் கரைச்சி எடுத்துடுறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் டௌரி கொடுக்கக்கூடாது, டௌரி வாங்கக்கூடாது. ஏனென்றால் சபைக்காக உயிரை கொடுத்த தெய்வத்துக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து அவருக்காக வாழ வேண்டும். கையுள்ளவர்கள் தட்டி என் ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. எங்க சபையில் ஒரு பெரிய ஸ்டிக்கர் போட்டிருக்கிறேன், டௌரி ஃப்ரீ ஜோன். அப்படின்னா இந்த இடத்துல டௌரியே கிடைக்காது. யாராவது வந்தாங்கன்னா டௌரி பேசினாங்கன்னா உடனே மெம்பர்ஷிப்பை கொடுத்து அனுப்பி விட்டுருவேன். நீ வேற எங்கேயும் போயா, இது உனக்கு கிடையாது. மனவாட்டியாகிய மணவாளன் இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகிய சபைக்கு, அவர் நம்ம மனவாட்டியாகிய சபை, அவர் டௌரி எதிர்பார்க்கிறாரா? இயேசு எதிர்பார்க்கவில்லை. மணவாளன் மனவாட்டிக்காக உயிரை கொடுத்தாரு. யாராவது கைதட்டி என் இயேசப்பாவை சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. போதாது, 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 கைதட்டினது போதாது. நான் சபைக்காக என் உயிரை கொடுத்து ஆண்டவர் கொடுத்த எல்லா வரங்களையும் இந்த சபையை கட்டி எழுப்புவதற்காக நான் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் நான் மாற வேண்டும். நல்ல கைதட்டி இயேசுவுக்கு. இன்னைக்கு நீங்க உங்க கார்ல ஏறி வீட்டுக்கு நீங்க போகும் பொழுது இந்த செய்தி உங்களை அப்படியே நறுக்கு 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 என்று உங்களை பிடிக்கணும். நான் இயேசுவுக்காக, பாஸ்டர் மோகனுக்கும் ஆண்டவருக்கும் NLAG-யை கட்டுவதற்காக நான் உத்தமமுள்ள ஒரு விசுவாசியா இருக்கிறேனா, அல்லது போனா ஆரோக்கியமுள்ள ஒரு விசுவாசியா இருக்கிறேனா, சபையை கட்டுவதற்காக உண்மையுள்ள விசுவாசியாய் நான் வாழ்கிறேனா என்று ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் எங்கே போனாலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உனக்கு காரு கொடுப்பாரு, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நீ லண்டனுக்கு போவ, நீ அமெரிக்காவுக்கு போவ, உடனே நம்ம ஆட்கள் அங்கே ஓடிடுறது. ஏன்னா அங்கே நல்ல சத்தியம். என்ன சத்தியம்? லண்டனுக்கு போகிற சத்தியம்.
உன் மகனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொண்ணு கிடைக்க போகுது. ஆமாம், பயங்கரவாதி ஒன்று வரப்போகுது. அதனால அங்கே இங்கே ஓடாதீங்க. ஒரு சபையில் ஆரோக்கியமான கிறிஸ்தவனாய், உண்மை உள்ள கிறிஸ்தவனாய், சபையை கட்டி எழுப்புகிற ஒரு கிறிஸ்தவனாய் எல்லாரும் விசுவாசிகளும் மாற வேண்டும். உண்மை உள்ள விசுவாசிகள் ஒரு சத்தமாய் ஒரு அல்லேலூயா என் இயேசுவுக்கு. போதாது 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 போதாது. நல்லா கைதட்டி என் இயேசப்பாவை மகிமைப்படுத்துங்க. நல்லா நல்லா நல்லா. போதாது. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா கைதட்டி ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே கைதட்டிக்கொண்டே சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஒரு அர்ப்பணிப்புள்ள விசுவாசியாய் மாற வேண்டும். இந்த சபையை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த சபைக்கு எதிராய் நான் பேசக்கூடாது. இந்த பாஸ்டருக்கு எதிராய் நான் பேசக்கூடாது. இந்த சபைக்கு எதிராய் வருகிற எல்லா சதி திட்டங்களையும் நான் இந்த சபையில் இருந்து முழங்கால் படியிட்டு அந்த திட்டங்களை உடைத்து இந்த சபை வளருவதற்காக என் உயிரை கொடுப்பேன். யாரை நீங்க நம்புவீங்க? 2 பேர் உங்க வீட்டில் செக்யூரிட்டி வச்சிருக்கிறீங்க. அவன் 10 பேர் வந்து இறங்கினோன்னு ஒரே அடியா ஓடிட்டான்னா அவனை நம்புவீங்களா? இல்லை. பிரச்சனைகள் வரும் பொழுது உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள் அந்த சபையில் நின்று பிடிப்பார்கள். எங்க பாஸ்டரை எங்களுக்கு தெரியும். எங்க பாஸ்டர் அழுது ஜெபிக்கிறவர். இந்த காலத்தில் அங்கே இங்கே எல்லாம் காளான் மாதிரி சபைகள் எழும்பி வருகிறது. பார்த்த உடனே ஓடாதீங்க. எங்கேயோ சாப்பாடு கொடுக்குறான்னு ஓடாதீங்க. இந்த காலத்தில் சாப்பாடு யாரும் கொடுக்கலாம். எங்களுக்கு தேவையானது இட்லி சாம்பார் இல்லை. எங்களுக்கு தேவையானது 66 புத்தகத்தில் இருந்து தேவனுடைய இன்னும் உண்மையான வார்த்தைகள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. சில இடங்களில் சொல்கிறாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் டிவி கொடுப்போம், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் காரு கொடுப்போம், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் வீடு கட்டி கொடுப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட கைகளை பார்த்து நீ ஓடாதே. உண்மையுள்ள விசுவாசியாய் சபையில் இரு. அப்பா உனக்கு டிவி இல்லை, அப்பா உனக்கு ஒரு ஏரோப்ளேனே கொடுப்பாரு. கையுள்ளவர்கள் தட்டி 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 தட்டி. 2வது பாருங்க, ஆரோக்கியமான கிறிஸ்தவர்கள் அவர்கள் சபையில் இருக்கிற யூனிட்டி. தமிழ்ல யூனிட்டிக்கு தமிழ் ஐக்கியத்தை அவர்கள் விரும்புவார்கள். சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஆரோக்கியமான கிறிஸ்தவர்கள் சபையில் இருக்கிற யூனிட்டி ஐக்கியத்தை அவர்கள் விரும்புவார்கள். எழுதிக்கொள்ளுங்க. சபை ஐக்கியமாக இருக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சும்மா அதுக்கு ஒரு மூக்கு, ஒரு காது, ஒரு கழுத்து, ஒரு கை, பெரிய கை வச்சு பெரிய காலை வச்சு பெருசாக அதை குழப்புறவங்களாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ சபையில் இருக்கிற ஐக்கியத்தை குழப்புற கிறிஸ்தவனா அல்லது சபையில் இருக்கிற ஐக்கியத்தை கட்டுற கிறிஸ்தவனா? கேளுங்க. என்ன பார்க்காதீங்க, என்ன பார்த்து கேட்காதீங்க. நீங்கள் மற்றவங்களை பார்த்து கேளுங்க. நாங்கள் சபையில் இருக்கிற ஐக்கியத்தை கட்டி எழுப்புகிற கிறிஸ்தவர்களா? ஆரோக்கியமுள்ள கிறிஸ்தவன் சபையில் இருக்கிற ஐக்கியத்தை கட்டி எழுப்புவான். எபேசியர் 4:3 வாசிங்க தம்பி. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு, ஹல்லேலூயா, காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், தூங்கிக் கொண்டிருங்கள். பைபிள் என்ன சொல்லியிருக்கு? சபையின் ஒற்றுமையை காப்பதற்கு தூங்கிக் கொண்டிருங்கள். சபையை ஒற்றுமையை காப்பதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்தியாவில் ஆண்டவர் சபைகளை பார்க்கிறாரு. ஆண்டவர் கிரவுண்டுக்கு ஊழியம் கொடுக்கல, உயிரை கொடுக்கல. அவங்க ஊழியத்தை வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வருகிறதோ சபைக்காக அவர் வருகிறாரு. சபையில் இருக்கிற ஐக்கியத்தை காத்துக் கொள்வதற்கு சபையில் உள்ள விசுவாசிகள், ஆரோக்கியம் உள்ள விசுவாசிகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க தம்பி.
4:29 வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என்ன வார்த்தை வரக்கூடாது? சொல்லுங்க, திருப்பி திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. இந்த காலத்துல வாட்ஸ்அப் இருக்கு, பக்கத்துல பார்த்துக்கலுங்க. வாட் இஸ் பிக் அபவுட் வாட்ஸ்அப்? ஓகே, விட்டுருங்க அதை. வாட்ஸ்அப், பெங்களூர்ல எந்த பையனை பார்த்தாலும் ஹே மேன் வாட்ஸ்அப் டா, வாட்ஸ்அப். நான் சொல்றேன் வாட்ஸ்அப், நத்திங் இஸ் அப், ஒன்லி த சர்ச் இஸ் அப். என்ன ஒரு அல்லேலூயா இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாரும் பார்த்தாலும் சும்மா ஏதாவது ஒன்று கிடச்சிச்சுன்னா டபக்கன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுறது. பாஸ்டர் பால் தொங்கியா ரஜினிகாந்த் பேப்டிசம் கொடுத்துட்டாரு, எங்கேயோ என் கையே அங்கே இல்லை. நான் இங்கே போன முறை வந்தெல்லாம் ப்ளூ கலர் போட்டுட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு ரஜினி படத்தை அதில் போட்டுட்டு நான் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களெல்லாம். அவர் எங்கேயோ தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி பண்ணி எதில் அனுப்பினாங்க? வாட்ஸ்அப்பை கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு எங்களுக்கு இருக்கிற வாட்ஸ்அப்பு 66 புத்தகங்கள், 66 புத்தகங்கள் வேதாமத்தில் இருக்கிறது, அவன் இவன் அனுப்புகிறான்னு சொல்லி சில பேருக்கு தூண்டி விட்டுட்டு கோமாளம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். சும்மா அனுப்பி விட்டுறது, அனுப்பிட்டு பார்க்கலாம் எப்படிடா ரெஸ்பான்ஸ் வருது. காலையில் எழும்பி செக் பண்ணுறது, பாத்தியா 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 பாத்தியா, அனுப்பிட்டோமல்ல பாரு டேமேஜ் ஆச்சு. ஆண்டவர் ஒரு நாள் உன்னை மாத்திரமல்ல உன் ஃபோனையும் சேர்த்து உடைப்பாரு. நீ ஐஃபோனா ஐபேடா? ஒருத்தர் சொன்னார் என்னட்ட ஐஃபோன், ஒரு அம்மா சொல்லிச்சு என்னட்ட ஐபேட் இருக்குன்னு. அப்போ பையன் சொன்னான் என்னட்ட ஐஃபோன் இருக்குன்னு. அப்பா சொன்னார் ஐபேட்னாரு. நான் சொல்றேன் ஒரு நாள் ஐபேடு ஐபோன் எல்லாம் சுக்கு நூறாய் போகும், ஆனால் சபை மாத்திரம் எழும்புகிற சபையாய் காணப்படும். சபையில இருக்கிறவர்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஒரு மெசேஜ் முடிச்ச உடனே சில பேர் கூப்பிடுவாங்க, ஏய் நாளைக்கு வர்றியா? எங்க? அது என்ன, அந்த ஒரு நான் எப்போ போனாலும் சாப்பிடுவேன் அந்த வெஜிடேரியன் கடை சரவணபவன். சரவணபவனுக்கு வரியா? வரேன். எதுக்கு? நீ வா சொல்கிறேன். அங்கே ஒரு கும்பாலம் உட்காந்துருக்கும். நேற்று எப்படி இருந்துச்சு மெசேஜ்? போட்டாரே போடு பால் தங்க. எனக்கு தாங்க முடியாமல் வீட்டில் போய் சாப்பிடாமலே தூங்கிட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் பேசினா சாமுவேல போல சொல்லணும், அடியேன் கேட்கிறேன் ராஜா, என் வாழ்க்கையை மாற்றும் இந்த சபைக்காக நான் என்னத்தை செய்கிறேன். எங்க போறீங்க? நியூ லைஃப். என்ன பண்றீங்க? அங்க உவாசத்துக்கு போறீங்களா? அங்க பாஸ்டர் கூப்பிட்டா கேசலுக்கு போறீங்களா? லிச்சி வாழ்ற கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. உண்மை உள்ள சபையை கட்டுகிற இந்த சபை, இந்த சபைக்கு எதிராய் எத்தனையோ அம்புகள் எறியப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த அம்புகளை உடைக்கிற கிறிஸ்தவர்களாய் இந்த சபையில் மாற வேண்டும். கையுள்ளவர்கள் தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. தம்பி வாசிங்க, 1 பேதுரு 4:8 வாசிங்க சத்தமாய். முதலாவது ஆரோக்கியமுள்ள கிறிஸ்தவன் சபையில் உண்மையுள்ள அங்கத்தினராய் இருப்பான். 2வது ஆரோக்கியமுள்ள கிறிஸ்தவன் சபையின் ஐக்கியத்தை காத்துக்கொள்வான். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவர்களாய் இருங்கள். வம்பா அன்பா? வம்பா அன்பா? அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப வம்பு? தம்பி வம்பு மைக்கிலே சொல்லு தம்பி. வம்பு வாட்ஸ்அப்பை வச்சு அசையும். அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு நீங்க எழும்பி போய்க்க சொல்லணும், ஏசப்பா அக்டோபர் மாதம் என்னோட பேசினேன், 10 மாதம் இந்த சபைக்காக நான் என்ன செய்திருக்கிறேன். சில பேர் சபைக்கு வருவாங்க, சீட்டு பிடிக்க முன்னால் உட்காரணும்.
நான் உங்களை ஒன்றும் சொல்லலைப்பா, நான் சும்மா சொல்கிறேன் எங்கள் சபையை பற்றி, FGHயை பற்றி சொல்கிறேன், உங்களை பற்றி சொல்லலை. முன்னால் தப்பி தவறி அம்மா உங்களை நான் சும்மா சொல்கிறேன், கோச்சிடாதீங்க என் மேலே, அப்புறம் வாட்ஸ்அப் அனுப்பிடாதீங்க. உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அந்த சீட்டு மாத்திரம் கிடைக்காட்டி இந்த அம்மாவுக்கு மேலே வல்லமை இறங்கவே இறங்காது. சீட்டில் ஒன்றும் இல்லை, எங்கள் உள்ளத்தில் தான் எல்லாம் இருக்குது. கையுள்ளவர்கள் தட்டி ஜபிக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் கைதட்டி, நல்ல சத்தமாய் ஒரு நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லி, இயேசுவுக்கு சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லி. நான் ஒரு நாள் முழு நாளும் உபவாச ஜெபத்தில் இருந்தேன். நான் இப்போதான் நல்லா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எங்கேயும் போகாத, பேசாமல் இந்தியாவிலே இரு. எத்தனையோ தேசத்தில் எனக்கு இந்த வருஷம் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அப்போ நான் என் மகளுக்கு சொன்னேன், பிங்கி எல்லாருக்கும் கடிதம் போட்டுருமா, நான் வரலன்னு. அப்போ என் மகள் சொல்லிச்சு, டாடி இவ்வளவு நாளும் நாங்கள் எல்லாம் புக் பண்ணி நான் பிறகு வரமாட்டேன்றீங்களே, நான் என்னத்தை சொல்லுவேன்? அப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு வேர்டு அனுப்புமா. டாடி வாஸ் ப்ரேயிங். ஆண்டவர் சொன்னார் போகாதன்னு. என் மகள் எல்லாருக்கும் மெசேஜ் போட்டுச்சு, இமெயில். டாடி வாஸ் ப்ரேயிங், காட் டோல்ட் ஹிம் டோன்ட் கோ. அதனால அவர் வரலன்னு. எல்லாரும் ரிப்ளை பண்ணாங்க, அடுத்த வருஷம் வருவாரான்னு. அதுதான் ஆண்டவர் என்ன. அப்போ இந்த வருஷம் நல்லா ஜெர்மனிட்டு இருக்கிறேன், நல்லா ஜெர்மனிட்டு இருக்கிறேன். 5 ஹவர் 7 ஹவர் 8 ஹவர் 9 ஹவர் 10 ஹவர் பேசாமல் பேஸ்மெண்ட்டில் போயிட்டு நல்லா ஜெர்மனிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஜெபந்தான் எங்கள் வாழ்க்கையில் விடுதலையை தருகிறதா இருக்கிறது. பயத்தை நீக்கிறது ஜெயம் ஜெபம். விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது ஜெயம் ஜெபம். எங்களுக்குள்ள உண்மையான துதியை தருவது ஜெபம். நீங்க ஒரு அவர் ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடி பாருங்க, உங்க மனசுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஜெபிக்காம ஒரு பாட்டு பாடி பாருங்க, 10 பாட்டு பாடுவீங்க. ஜெபிச்சு பாடுங்க, ஒரே பாட்டோட உங்க ஜெபம் முடிஞ்சிடும். ஏன்னா உள்ளத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஆயத்தமா இருக்க ஆண்டவர் எங்கள் உள்ளத்தை தொடுவாரு. விசுவாசிக்கிறவங்க ஒரு நல்ல சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போதாது, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. அப்ப நான் போய் ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு பாட்டு எழுதினேன். இயேசுவே 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 இயேசுவே. சொல்லுங்க எல்லாரும், இயேசுவே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சாமி தான். அந்த சாமி பேரு, அந்த சாமி பேரு எல்லாருமா சொல்லாமா? நல்லா இருக்கா அந்த பாட்டு? அவ்வளவுதான் பாட்டு. இயேசுவே இயேசுவே. ஸ்டூடியோல இந்த பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த ஸ்டூடியோல இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. அழுதுட்டேன் நல்லா, ஆனா மனசுக்கு நல்லா இருந்துச்சு. ஜெபத்தோட ஒரு பாட்டு எழுதிக்க, ஒரு பாட்டு போதும் உங்களை தொடுறதுக்கு. ராராவா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி. நாளைய காலு கிளம்பி குளிச்சுட்டு 4:30 மணிக்கு சர்ச்சுக்கு ஓடிடுவேன் சர்வீஸ்க்கு. யாருக்கும் தெரியாது இவர் ராப்பூரா முழிச்சு கிடந்து வர்றாருன்னு. எதுக்கு? இயேசுவே. சத்தமா இயேசுவே. இன்னொரு முறை இயேசுவே. இன்னொரு முறை இயேசுவே. நல்ல சத்தம் வரட்டும். இயேசுவே இயேசுவே. 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 என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிடவே மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர். என்னை கைவிட மாட்டீர். சொல்லுங்க, என்னை கைவிட மாட்டீர். என்னை
சத்தம். இயேசுவே இன்னும் கொஞ்சம் சத்தமா. இயேசுவே இயேசுவே ஓ இயேசுவே. அப்பா இயேசுவே உம்மைதான் நாங்க நம்பி வாழ்றோம் ராஜா. இயேசுவே 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 எந்த நாறுதல் நீரே, எந்த தன்மலை நீரே, எந்த நேக்கமும் நீரே, எந்த சொந்தமும் நீரே, எந்த ஆறுதல் நீரே அப்பா நீங்க தான், எந்த கண்மலை நீரே நீங்க தான். எந்த நேக்கமும் நீரே எந்த சொந்தமும் நீரே இயேசுவே எழுந்து நின்று இயேசுவே இயேசுவே இயேசுவே. என்னை தள்ளினாலும் என்னை வெறுத்தாலும் என் தனிமையிலே என் தஞ்சம் நீரே. என்னை தள்ளினாலும், யார் உங்களை தள்ளினாலும், என்னை வெறுத்தாலும் எங்க என் தனிமையிலே என் தஞ்சம் நீரே இயேசுவே. சொல்லுங்க சத்தமாய் இயேசுவே இயேசுவே. இயேசுவே பா 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 பா. இயேசுவே இயேசுவே. ரபபலம சந்தலமரதலம. இயேசுவே ஹல்லேலூயா மக்கபரபதலதி அந்தலப. எல்லாரும் ஜெபிக்க போறோம். இயேசுவே ரிபாபதலப. ஆவியானவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தையின் நிமித்தமாக எங்களுக்குள்ளாக நீர் வைத்திருக்கிற இந்த அக்கினிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட, அநேக ஜனங்கள் இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள, எங்கள் நாடு ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட இன்றைக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கணும்னு சொல்லி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய் ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகல காரியத்தையும் நேர்த்தியாய் நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்தில் எல்லா வித காரியங்களையும் சுகம் இருக்கட்டும், ஆரோக்கியம் இருக்கட்டும், பலன் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். கர்த்தர் தாமே நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தருடைய கரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் பிடித்திருக்கிறோம். எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழி நடத்தல் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மற்றும் மாலை 4:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும்
ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopeCenter@nlhg.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.